என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரம் என்றால் அது இதுதான். ஏழுக்குடையவன் உச்சம், காதலுக்குரியவன் உச்சம். அப்ப காதலுக்குரியவன் உச்சம் என்ன? I am the happiest man in the world. ஏழுக்குடையவன் உச்சம் பெறுகிறார். ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் ஃபாரின் போவீங்க. வாழ்க்கையில் nobody in this world is made for each other. ஏழுக்குடையவர் உச்சம் பெறுவதால் கனடா, அமெரிக்கா போன்ற குளிர் பிரதேசங்களுக்கு செல்லும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12 கூடியவன் வேற உச்சமடைகிறான். விரயம், கையில காசே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சுப விரயங்கள் எல்லாமே சுப விரயம். டும் 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 கல்யாணம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம்? பொண்டாட்டி புள்ள வச்சிருக்கிறவனுக்கு தான் கஷ்டப்படுறோம். உலகெங்கிலும் இருக்கும் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜனவரி 29 சுக்கிர பெயர்ச்சி நடந்து முடிந்தது. சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்து உச்சமடைந்தார். சுக்கிரன் உச்சம்னா உச்சம். முத்தே முத்தம்மா முத்தம்மன்னு தரலாமா. சுக்கிரன் உச்சம்னா அந்த மாதிரி பல பேர் வீட்டுல முத்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதற்கு காரணமே சுக்கிரன் தான். இந்த சுக்கரன் தான் இல்வாழ்க்கையில் இன்பம்னு சொல்றாங்க. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு, என் மனைவிட்ட பாய் சொல்லிட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு போறேன்னா அது காரணம் சுக்கரன் தான். சுக்கரன் இருந்தாதான் இந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் வரும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு பசையற்ற முத்தம் போன்றவையெல்லாம். ஸோ அந்த சுக்கரன் உச்சமடைகிறார். கலைகள் எல்லாம் உயரப்போகிறது. கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், கலைஞர்கள், ஒளிப்பட கலைஞர்கள் போன்றவர்கள் சிறக்க போகிறார்கள். என்னென்னமோ நடக்க போகுது இந்த சுக்கரனுடைய உச்சத்தால. இதோட சேர்ந்த அடிஷனல் பெனிஃபிட்டா ராகுவோட சேர்றார். ராகுவும் கூட இருக்கார். சுக்கர மித்திரன் ராகு. சுக்கர மித்திரன் ராகு இருக்கும் போது என்ன ஆகும்னா, அப்படி காப்பி கொட்டெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கரி போட்டு காப்பி கொட்டை அரைக்கிற மாதிரி ஒரு கிக்கு எல்லாம் ஏற்படும். ஸோ அப்போ அந்த சுக்கரனோட சேர்ந்த ராகுவும் சேரும் பொழுது ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், இன்பங்கள் போன்றவற்றை பற்றிலாம் பார்க்க போறோம். இல்வாழ்க்கையில் இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்ற அத்தனையும் ஏற்படுவது இந்த சுக்கர பகவானால் தான். இவர் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும்? லவ் அண்ட் லஸ் ரெண்டும் சேரும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, இது வரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார், அவ கூட வாழவே பிடிக்கல சார், மனுஷா சார் இவெல்லாம், இவ கூட மனுஷன் வாழ்வானா சார் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்களும் உங்க மனைவியும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க. சார் வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால வாழவே முடியாது. உங்க நண்பன் பண்ண தப்பு, உங்க ஃப்ரெண்டு பண்ண, உங்க மேலாளர் திட்டின திட்டு, உங்க சொந்தக்காரன் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மூளையில அவ்வளவுதான், வாழவே முடியாது. இந்த ஹிருதய கூட்டுல இடமே இருக்காது. ஸோ கடவுள் மறதின்னு ஒரு வியாதியை படைச்சதே பல கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து போறதுக்கு தான். ஸோ அதுக்காக தான் மறதிங்கிற வியாதியவே படைச்சான். சுக்கரனுடைய உச்சம் என்பது உங்களுடைய புகழின் உச்சம், பெயரின் உச்சம், மதிப்பின் உச்சம், உங்களுடைய அறிவின், ஆற்றலின், பிரபலத்தின் உச்சம் என்று பொருள் கொள்ளலாம். இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறீங்க. அப்படி என்னதான் சார் சுக்கரன் உச்சம் செய்ய போறார்? சுக்கரன் என்னென்னமோ பண்ண போறார் சார். உங்க ராசிக்கு அப்படியே பணமழைய கொட்ட போறார். சுக்கரன் நினைச்சாருன்னா என்ன வேணா செய்வார். சுக்கரன் நினைச்சாருன்னா உங்களை அப்படி கோடீஸ்வரன் ஆக்கி அப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இல்ல ஸ்வீட் சாப்பிட்டு ஜம்முன்னு உட்கார வச்சு பார்ப்பாரு. இது எல்லாம் சுக்கரனால முடியும். அதனாலதான் நிறைய பேர் நம்ம ஜாதகத்துல கேட்கும்போது எனக்கு சுக்கர தசை எப்பங்க வருது, எனக்கு எப்பங்க சுக்கரன் அடிப்பாரு அப்படிலாம் கேட்கிற காரணம் என்னன்னா, சுக்கரன் வந்துட்டாலே கேம் சேஞ்ச் ஆகும், கேமே சேஞ்ச் ஆகும். சுக்கரன் நினைச்சா ஆட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையவர் சுக்கரன். அந்த சுக்கரன் உச்சமடைகிறார், அடைந்து விட்டார், நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. இதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள், நாம் என்ன செய்யணும்? நமக்கு வேலை கிடைக்க என்ன செய்யணும்? நமக்கு குழந்தை பிறக்க என்ன செய்யணும்? நமக்கு வீடு வாசல் வண்டி வாங்க என்ன செய்யணும்? நம்ம சுக்கரன் உச்சத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைய என்ன செய்ய வேண்டும் போன்றவற்றாம் நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரம் என்றால் அது இதுதான். ரிச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிரன் உச்சம், ஏழுக்குடையவன் உச்சம், காதலுக்குரியவன் உச்சம். அப்ப காதலுக்குரியவன் உச்சம் என்ன? I am the happiest man in the world அப்படின்னு கத்துவீங்க. கதவை திறந்துட்டு கத்துவீங்க. ஏத்து வீட்டுக்கார தூங்கிட்டு இருக்கவன்லாம் எந்திரிச்சு வாட் இஸ் மேட்டர்,
ஆஃப் போயிடுச்சுன்னா சொல்ல முடியும், அவன்கிட்ட சொல்லணும் நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். லவ் பண்ண கதவை மூடிட்டு லவ் பண்ணியா, கதவை திறந்துட்டு லவ், நாங்க கதவை திறந்துட்டு லவ் பண்ணுவோம், கதவை மூடிட்டு பண்ணுவோம், பிகாஸ் இது ஏன் வீடு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும். பயங்கர ஹாப்பியா இருப்பீங்க. 7 கோடியர் உச்சம் இருக்கிறார். ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் ஃபாரின் போவீங்க. சுகமா உன் சோகங்கள் சுகமா. ஏன்டா இவ்வளவு அழுவுற? அதுக்கு அவளுக்கே போன் பண்ணி, இப்ப என்னமா ஆயிடுச்சு தெரியாம அடிச்சிட்டமா, மன்னிச்சிருமா, விடுமா, போனா போதுமா, விடுமா என்று ஒரு 4 தடவை கெஞ்சினீங்கன்னா சரின்ட்டு சேர்த்துக்கு போறா. அவ்வளவுதான். இங்க உட்காந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. நீ பாட்டு கேட்கிற நேரத்துக்கு அவங்கள்ட்டயோ அவங்க மாமியார்ட்டயோ போயிட்டு காலில் விழுந்தீங்கன்னா பிரச்சனையே சால்வ் ஆயிரும். ஒண்ணுமே இல்லை. டைவர்ஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், எங்கிருந்து வந்தது இந்த கலாச்சாரம், எங்கிருந்து முளைத்தது, உங்கள் மூளையில் முள் எங்கிருந்து முளைத்தது? நீங்க சொல்லலாம், 1000 சொல்லலாம், என் புருஷன் கூட எல்லாம் வாழ்ந்து பாருங்க சார், லூசு பைய சார் அவன், நல்லா ஓகே. எக்ஸ்ட்ரீம் குடிகாரன், எக்ஸ்ட்ரீம் லூசு பைய, சைக்கோ, அவங்க எல்லாம் வாழ முடியாது, நான் இல்லைன்னு சொல்லலை. அவனெல்லாம் விட்டுருங்க. உண்மையிலே நானே சொல்றேன், டைவர்ஸ் பண்ணிருக்கேன். ஆனால் சின்ன சின்ன அல்ப விஷயங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் நோ படி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச் அதர். அதை முதல்ல புரிஞ்சுங்க. மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒண்ணு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இது எனது வலது, என்னுடைய இந்த வலது அவருக்கு வலதா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவருக்கு இது, அவர் இந்த பக்கம் திரும்பி நிற்கிறாருன்னா அது அவருடைய இடது கை, என்னுடைய வலது அவருடைய இடது, அவருடைய இடது எனது வலது. இதே மேட்ச் ஆகாது. அப்படி இருக்கும்போது என் எண்ணங்கள் எப்படி மேட்ச் ஆகும்? வாட் இஸ் மை ரைட் இஸ் ராங், ஹிஸ் லெஃப்ட், வாட் இஸ் ஹிஸ் லெஃப்ட் இஸ் மை ரைட். அவ்வளவுதான். ஸோ இது கூட புரிஞ்சுக்காம அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒன்னும் ஆயிரல. நான் எங்களுக்கெல்லாம் டைவர்ஸே கொடுத்துட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு. ஜட்ஜ் தானே கொடுத்தாரு. எந்த நீதியரசரும் நான் திரும்பவும் போயிட்டு ஐயாவை போய் பார்த்து, ஐயா நாங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்து வாழ்றாங்க, ஏங்க ப்ளஸ் பண்ணுங்க, ஏன்னா ஐயாவே எந்திரிச்சுட்டு நல்லா இருங்கப்பா, அன்னைக்கு இருந்த நிலைமை சட்டப்படி கொடுக்க வேண்டியதா போச்சு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க ராஜா, அதை விட அப்பாக்கு என்னடா பெருமம்பர், ஏன்னா அவர் நீதியின் அரசர், அவர் நல்லதுதான் சொல்லுவார். ஆகையினால 7 கூடையவர் உச்சம் பெறும் இந்த நேரத்துல வேற என்ன செய்யலாம், பொண்டாட்டிக்கு பதிலாக ஆப்ஷனலா வேற என்ன செய்யலாம்னு யோசிக்காதீங்க. பொண்டாட்டியை எப்படி சமாதானப்படுத்தலாம்னு யோசிங்க. 7 கூடையவர் உச்சம் பெறுவதால் கனடா, அமெரிக்கா போன்ற குளிர் பிரதேசங்களுக்கு செல்லும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரிச்சிகராசிக்காரர்களுக்கு 12 கூடையவன் வேற உச்சம் அடைகிறான். விரயம், கையில காசே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சுப விரயங்கள் எல்லாமே சுப விரயம். டும் 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 கல்யாணம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். யாரோ யாரோடி உன்னோட புருஷன் வந்தாண்டி ஓன் திமிருக்கு அரிசன், இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. அப்படியே உங்களை சுத்தி வச்சு கல்யாணம் கல்யாணம் பூங்கோடிக்கு கல்யாணம், கல்யாணம் பூங்கோடிக்கு கல்யாணம். அதுதான் சார், நம்ம பூங்கொடிக்கா கல்யாணம், நம்ம பூங்கொடி அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கு. ஆமா, தோழர் பூங்கொடியா, தோழர்னு சொல்லாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் அது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்க. புரட்சி பாசறையில பெரிய புரட்சி பீரங்கியா இருக்கும். ஆனா சுக்கரன் வந்துட்டாருங்க, புரட்சி கிரட்சி எல்லாம் மறந்துட்டு, தோழர் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் தோழர், நீங்க எப்படி எடுத்துவீங்கன்னு தெரியல தோழர், சொல்லுங்க தோழர், நான் ஒரு பொண்ணை விரும்புறேன் தோழர். அடாடா, பூவாசம் புறப்படும் பெண்ணே, உடனே கமலஹாசன் ஏறுவார், பூ நான் வரைந்தார். புரட்சியாளர்களுக்கு தான் உண்மையிலேயே காதல் வரணும். உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்திருந்தா எங்க கஷ்டம் தெரியும்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம்? பொண்டாட்டி புள்ள வச்சிருக்கிறவனுக்கு தான் கஷ்டப்படுறோம். அது முதல்ல அவனுக்கு புரியணும். அதுக்காகவாது புரட்சியாளர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதனால கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வரும் மார்ச் 29ஆம் தேதி நடக்கின்ற மகா சனீஸ்வர யாகம் உங்களுக்காகத்தான் பண்றோம். நீங்கள் எல்லாம் தமிழகம் எங்கும் இருந்து நீங்கள் திரண்டு இதில் கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.